12th standard commerce students, welcome to 100 learning. படிக்க எல்லாரும் பேப்பர் பண்ணால எடுத்துட்டு ரெடி ஆயிட்டீங்களா? இதுக்காக நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் இஸ் ஆன் த வே. ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குப்பா. ஜஸ்ட் நவம்பர் செகண்ட் வீக்ல எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குப்பா. சோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம் சொல்றதுக்கு முன்னாடி படிச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயுமே எக்ஸாம்க்கு லாஸ்ட் டைம்ல தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வீக்கெண்ட் கிடைச்சது அப்படின்னா நீங்க முக்கால்வாசி என்ஜாய் பண்ணிட்டு இல்ல கால்வாசி படிக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் உங்களோட ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. சோ தி எக்ஸ்பர்ட் இன் எனிதிங் வாஸ் ஒன்ஸ் ஜஸ்ட் அ பிகினர். அவங்க பிகினரா இருந்துதான் எக்ஸ்பர்ட் ஆயிருப்பாங்க. பட் அது எப்படி ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டடி பிளான்ஸ் பண்றது, அதுல நீங்க எப்படி எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலை விடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி இந்த வீக்கெண்ட்ல உங்களோட எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸ் வந்து சாப்டர் 10 இருக்கட்டும். சாப்டர் 10 வந்து இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த சாப்டர் 10ல இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் அப்படிங்கறத படிச்சுக்கோங்க. இது போக நம்மளுக்கு இருக்கிற காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இதுக்காக நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷார்ட்ஸ்ல பின்ன இருக்கிற வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. பை.